என்ன அர்த்தம்? ராஜுதா என்னோட நாகார்ஜுன். அவனை விடுறா துரோகி. இன்னைக்கோட ஆட்டம் முடிஞ்சது. ஏன் இந்த மாதிரி பண்ற? நீங்க ஒரு அகோரி, அவர் ஒரு சிவபக்தர். அப்ப நாகம் நாகினிய எதுக்கு அடிக்கிறீங்க? இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வரவே முடியாது. இனிமே இந்த குடும்பத்தை உன்னால ஒன்றும் பண்ணவும் முடியாது. 9 வருஷம் ஆகுது சிவனே. நான் காத்திருந்ததை தவிர எதுவும் பண்ணல. சிவானிய பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. நீங்க அவன்னு நினைச்சிருந்தா நீதிக்காக அவ போராடுறா. அவளுக்கு துணையா இருங்க சாமி. ஆனந்த் சார், இன்னைக்கு ஏதோ பெரிய நியூஸ் சொல்ல போறீங்களா? வெல்கம் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ப்ளீஸ் உட்காருங்க. டேக் யுவர் சீட்ஸ் ப்ளீஸ். சிட் டவுன். குவைட் ப்ளீஸ். நான் ஆனந்த் தாக்கூர் உங்க எல்லோரையும் தாக்கூர் மேன்ஷனுக்கு வரவேற்கிறேன். உங்களுக்கு என்ன பார்த்தா ரொம்ப திமிரு பிடிச்சவன், அப்புறம் ஒரு அகங்காரம் பிடிச்சவன்னு. ஆனா அது உண்மை இல்லை. உண்மையை சொல்லணும்னா நானும் உங்கள்னு ஒருத்தன் தான்ப்பா. அதாவது மிடில் கிளாஸ். நானும் ஒரு சராசரி மிடில் கிளாஸ் ஆள் மாதிரி தான் யோசிப்பேன். நானும் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்து ஆளா தான் வளர்ந்தேன். அதான் இன்னைக்கு தான் என் சகோதர சகோதரிகளான உங்க எல்லாருக்காகவும் ஒரு பரிசை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பரிசோட பேரு அஃபோர்டபிள் ஹவுசிங் சொசைட்டி ப்ராஜெக்ட். இது ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். எல்லா வசதிகளும் உலக தரத்துல உங்களுக்கு கிடைக்கும். கிளப் ஹவுஸ், ஜிம்னேசியம், பப்ஸ், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டி, பிளே கிரவுண்ட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இது என்னோட கனவு திட்டம். இந்த திட்டத்துக்கு நான் வச்ச பேரு ஆனந்த் ஹோம்ஸ். இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். என் சன் ரோஹித் தாக்கூர் இந்த ஸ்கீம் மூலமா பிசினஸ் உலகத்துல காலடி வைக்கிறான். ரொம்ப நன்றி. இப்போ நீங்க தாராளமா என்கிட்ட என்ன கேள்வினாலும் கேட்கலாம். சார், ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? வேலை சீக்கிரம் ஆரம்பிச்சிரும். ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஒவ்வொருத்தரா கேளுங்க. நீங்க பட் சார், அந்த விஜயபூர் நிலம் பழங்குடி மக்களதுன்னு கேள்விப்பட்டேன். அவங்க அதை யாருக்கு தர மாட்டாங்களாமே? இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க சார். மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது சார். ஆனா நான் என்னோட மகனுக்கு இல்லைன்னு சொல்றது பிடிக்காது. அவனுக்கு அந்த பழக்கமே கிடையாது. அவனோட பிசினஸ் லைஃப்ல இதுதான் முதல் அடின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவனோட உடம்புல ஒரு பிசினஸ் மேனோட ரத்தம் ஓடுது. இன்னைக்கு அவ ஒரு ஹிஸ்டாரிக் டீலுக்காக விஜய்பூருக்கு போயிருக்கா. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவ கண்டிப்பா ஜெயிச்சுட்டு தான் வருவான். இந்த ஊர் மக்கள் ரொம்ப கோவமா இருக்காங்க சார். அன்னைக்குல வினோத் வந்திருந்தாரு. ஊர்க்காரங்க கிட்ட நிலத்தை பத்தி பேசணும். ஆனா அவங்க லத்தியால அடிச்சுட்டாங்க. இங்க நம்ம இருக்கிறது ஆபத்து. சில் மண்ணு இவங்களோட கோபம் புத்தி ரெண்டுக்குமே என்கிட்ட மறந்துருக்கு. பச்சை நோட்டுகளோட காத்து வந்துருச்சுன்னா பிரச்சனை எல்லாம் ஓடி போயிடும். அதுக்கப்புறம் இவனுங்களோட இந்த நிலத்தை காப்பாத்துற நாடகம் முடிஞ்சிடும். யூ ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். Thank you.
உங்களுக்காக என்கிட்ட இதை விட அதிகமான பணம் இருக்கு. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு. காசை காட்டி எங்களை அப்படியே வாங்கிடலாம்னு கணக்கு போடுறீங்களா? 1000 வருஷமா இந்த நிலம் எங்க மக்களுக்கு சொந்தமானது. இந்த நிலம் தான் எங்க தெய்வம். இதுதான் எங்க பிள்ளைங்க பசியை தீக்கிறது. அப்புறம் ஒரு நாள் பணம் கையை விட்டு போயிடும். எங்க நிலம் என்னைக்கும் கைவிடாது, எங்களை ஏமாத்தாது. இந்த நிலத்தை நாங்க ஒரு காலம் தரமாட்டோம். புரிஞ்சுக்கோங்க சார். பிராண்ட் நியூ ஷூஸ் நண்பா, அழுக்காகிருச்சு. மனு, டிக்கில இருந்து பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு வா. உங்களோட 5 தலைமுறை நிம்மதியா உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு என்னால பணம் தர முடியும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ ஒரு விலை இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த நிலம் கிளன் பேசுற நாடகத்தை நிறுத்து. நீங்கெல்லாம் கொஞ்சம் காசுக்காக உங்க பெத்த பிள்ளைங்களே வித்துருவீங்களே. இதெல்லாம் வெறும் சாதாரண நிலம் தானே. உங்க விலை என்னன்னு சொல்லுங்க, நான் என்னோட பெட்டியை திறக்கிறேன். ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவ? நடங்க, சடி எடுத்துட்டு வருவோம். இத பாருங்களே, என்ன வெறும் மச்சா மட்டும் நினைச்சிடாதீங்க. ஆனந்த தாகூருக்கு ஆலோசகரும் நான் தான். எங்க கிட்ட அட்வைஸ் கேட்காம அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. எங்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வாரு. நீங்க எனக்கு இன்ஃபார்ம் கூட பண்ணாம ரோஹித்தை ஏன் தனியா விஜய்பூருக்கு அனுப்புனீங்க? உங்களுக்கு தெரியும்ல அங்க இருக்கிறவங்க எப்படின்னு. ரோஹித்துக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எல்லாம். என் மகனை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிறியா? எப்படி ராமர் கூடவே அவருடைய ஆஞ்சநேயர் எப்பவுமே இருந்தாரும், ஏன் மகனோட அந்த ஆஞ்சநேயன் துணையா இருக்கா. அவனுக்கு எதுவும் ஆகாது. ரோஹித் கூட ராஜ் போயிருக்கா. லக்ஷ்மண், சொல்லுங்க சார். ராஜ் கூட போயிருக்கான் இல்லையா? நாங்க பேசணுமா வேண்டாமான்ற கேள்வியே இல்லை பெரிய முதலாளி. ரோஹித் தம்பி எங்க இருக்காரோ அங்க நம்ம ராஜ். அடே, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்படின்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து சின்ன முதலாளியை தாக்குறீங்க தானே? எங்க சின்ன முதலாளி நினைச்சிருந்தா அப்படின்னா அவர் 400 பேரை கொண்ட படைய கூட்டிட்டு வரலாமே. எவ்வளோ? 400. ஆனா அவர் அப்படி செஞ்சாரா? இல்ல, பெரிய தண்ணி வண்டியை இங்க கொண்டு வந்திருப்பாரு. ஆனா அவர் அப்படியா செஞ்சாரு? செய்யல. அவர் ஏன் அப்படி செய்யலன்னு நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த மண்ணை பாருங்க. உங்களுக்கு எப்படியோ அது போலதான் எங்களுக்கும். எங்க சின்ன எஜமான் இருக்காரே, அவர் இந்த மண்ணை அடிக்க வரல, ஆனா அதை வாங்க வந்திருக்காரு. அப்புறம் எங்க சின்ன எஜமான் இருக்காருல, அவர் தன்னோட முன்னேற்றத்தை கூட சேர்த்து உங்களோட முன்னேற்றமும் பார்க்கிறாரு. இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த நிலத்துல ஒரு ஆஸ்பத்திரி வந்தா அதனால யாருக்கு லாபம்? சொல்லுங்க. காலேஜ் ஓபன் பண்ணா யாருடைய பிள்ளைங்க படிப்பாங்க? சொல்லுங்க. நீங்க செய்வீங்க. இப்ப இந்த நிலத்துல ஆஸ்பத்திரி யார் கட்டுனாங்க? ஆமா, காலேஜ் யார் கட்டுனது? அட துறங்க, உங்க மூடி கிடக்கிற அறிவை திறந்து யோசிங்க. அதுல கொஞ்சம் அறிவொளி வரட்டும். ஆனா அந்த ஸ்கூலு, காலேஜ், ஆஸ்பத்திரி பெரிய ஆளுங்களுக்கு தானே. என்ன மாமா, உங்க சின்ன புத்திய காட்டாதீங்க. மீசை மட்டும் தான் வளர்ந்துருக்கு.
கொஞ்சம் அறிவையும் மணருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க சின்ன எஜமான் இருக்காரே, அவர் ஏழை பணக்காரன்னு பிரிச்சு பார்க்க மாட்டாரு. இப்போ என்ன பாருங்களேன், நான் அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கேன்ல. அட சொல்லு, ஹீரோ மாதிரி இல்லைனா பாரு. இப்போ உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். உண்மை என்னன்னா, நான் சின்ன எஜமானோட டிரைவர் பையன் தான். இந்த ஜாக்கெட் இல்ல, இதுவும் சின்ன முதலாளியோட தான். இந்த டி ஷர்ட் இதுவும் சின்ன எஜமானது தான். அப்புறம் இந்த ஜீன்ஸ் இதுவும் அவரோட தான். அடுத்து இது கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி பணக்காரங்களை எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்ன விஷயம்தான். என்னோட பெரிய அண்ணா, என்னோட முதலாளி உங்க எல்லார்கிட்ட உங்க ஃபியூச்சர் நல்லபடியா மாத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கேக்குறாரு. உங்க வயசான காலத்துல உங்களுக்கு தங்க ஊண்டுகோலா இருக்க பர்மிஷன் கேக்குறாரு. அப்புறம் எனக்கு இதுல முழுசா நம்பிக்கை இருக்கு. நீங்க கண்டிப்பா மறுக்கவே மாட்டீங்க. சொல்லுங்க, இந்த அக்ரிமெண்ட் உங்களுக்கு ஓகேவா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஆமா, இதோ ஒருத்தர் ஓகே சொல்லிட்டாரு. இப்ப நீங்க சொல்லுங்க. ஆமா, இப்ப நீங்க எல்லாரும் ஒன்னா சொல்லுங்க. இதோ சம்மதம். பலே, நீங்க ஓகேனா வாங்க கை கொடுங்க. சரி, இப்ப வேலை முடிஞ்சிருச்சு. ஆமா சரி, அப்புறம் பார்க்கலாம். சரியா? இப்ப உங்க பணம் வாங்கிக்கோங்க, அப்புறம் போங்க. போங்க போங்க. வாழ்த்துக்கள் சின்ன எஜமான், நம்ம வேலை முடிஞ்சது. வேலை முடியாம போகுமாண்ணா? இப்ப கிளம்பலாமா? போலாம். ஹலோ, ஹாய் டாட். நான் உங்களுக்கு தான் கால் பண்ணலான்னு இருந்தேன். ரோஹித், எல்லாம் ஓகே தானே? அஃப்கோர்ஸ் டாட். நான் நிலத்தை என் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டேன். திஸ் லேண்ட் இஸ் அவர்ஸ் நவ. எஸ் டாட். உங்க மக ரோஹித் டாக்கூர் இது வரைக்கும் எதிலாவது தோத்து பார்த்திருக்கானா? சரி கேளு, ராஜுகிட்ட என்ன பேசவே சீக்கிரம். அஃப்கோர்ஸ் சார். அப்பா கிட்ட பேசு. ராம் ராம் பெரிய முதலாளி. ஆமா ராம் ராம். சரி சொல்லு, எல்லாம் ஓகேவா? ரோஹித் எப்படி இருக்கான்? அட, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சின்ன எஜமானோட ஸ்டைலே தனிதான். டென்ஷன் ஆகாதீங்க. ஆல் ஓகே. குட். சரி கேளு, அங்க வேலை முடிஞ்சதும் உடனே அங்க இருந்து கிளம்புங்க. அப்புறம் ரோஹித்தை கவனமா கூட்டிட்டு வா. அங்க எல்லா இடத்துலயும் என்னோட எதிரிங்க இருக்காங்க. ஏன் இப்படி டென்ஷன் ஆவீங்க பெரிய முதலாளி? இந்த ராஜு சின்ன முதலாளி கூட இருக்கிற வரைக்கும் சின்ன முதலாளியோட ஒரு மயிறு கூட யாராலையும் அசைக்க முடியாது. ஓகே, நேரத்துக்கு வந்துருங்க. சரி, வரோம். வா உட்கார், போகலாம். அட சின்ன எஜமான், எனக்கு இந்த ஃபேன்சி கார்லாம் செட் ஆகாது. அட, எனக்கு இந்த பசந்தி வண்டியே போதும். நீங்க போங்க, நாங்க உங்க பின்னாடியே வர்றோம். வாங்க போகலாம். டே மனு, இந்த பண பேக் எடுத்துக்கும். சரி சின்ன எஜமான், எந்த வழியா போகணும் சொல்லுங்க. நம்ம காட்டு வழியா போலாம். ஐயோ இல்ல சார், நீங்க காட்டு வழியா போகாதீங்க. அந்த காட்டு வழியா போனா யாரும் திரும்பி வந்ததில்ல. நீங்க ஹைவே வழியா போங்க. சின்ன எஜமா, ஹைவேலையே போவோமே. அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டு வரலாம், ரொம்ப பசிக்குது. ராஜ், நான் காட்டு வழியா தான் போவேன். உனக்கு வர இன்ட்ரெஸ்ட் இருந்தாவா, இல்லைனா விடு. இப்ப சின்ன எஜமா எங்கேயோ, அங்கதான் ராஜும். சார், ஒரு லாஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். குட். இந்த சக்சஸ்க்கான கிரெடிட் நீங்க யாருக்கு தர விரும்புறீங்க சார்? இவ்வளவு ஷார்ட் டைம்ல பெரிய சாதனையை செஞ்சு காட்டிட்டீங்க. இதை மக்களோட ஷேர் பண்ண விரும்புறீங்களா? இதுக்கு பின்னாடி வேற யார் இருக்கா?
சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இப்போ நான் எனக்குள்ள சக்தி என்னோட உடம்புல பாயறத என்னால உணர முடியுது. இனி இந்த சக்தி என் பிசினஸை இது கண்டிப்பா முன்னாடி கொண்டு போய் தான் தீரும். அதோட சேர்ந்து ரொம்ப சீக்கிரம் நானும் அமரன் ஆக போறேன். நான் என்னோட வெற்றிக்கான பெருமைய என் குடும்பத்தோட அன்புக்கும் இதை என் அம்மா ஆசீர்வாதத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். அவங்க எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்புறம் என்னோட வெற்றிக்கு பின்னால இதுக்குள்ள என் சில நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் கையும் இருக்கு. என்னோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே என் கூட நின்னாங்க. என் ஒவ்வொரு முடிவிலும் என் கூட இருந்தாங்க. என் முடிவு சரியா இருந்தாலும் தவறா இருந்தாலும் அவங்க எப்பவுமே எனக்காக நின்னாங்க. தேங்க்யூ. பெரிய முதலாளி, அந்த சிவபெருமான் அருளால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஏன் அவளுக்கு எதுவும் டவுட் இருந்ததா? இல்ல பெரிய முதலாளி, ஆனா இன்னைக்கு என் நெஞ்சு பயத்துல நடுங்குது. அந்த விஷயம் நடந்து இப்ப 9 வருஷம் ஆச்சு. மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு முதலாளி. இவ்வளவு வருஷம் கழிச்சும் முதலாளி, அந்த நேரத்துல ஆபத்து விலகியதுதா, ஆனா இன்னும் முடியல. பஞ்சில் பாபாவோட மந்திரத்தால இந்த நாகினி சிறைபிடிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா இன்னைக்கும் அவ உயிரோட தான் இருக்கா. அந்த நாகினி ஆனந்த் தாக்கூரோட குடும்பத்து மேல தாக்குதல் நடத்தினதாவதான் லட்சுமன். அதுக்கான தண்டனையா இப்போ அவ மண்ணுக்குள்ள புதஞ்சு அழுகிட்டு இருக்கான். ஆனா ஒருவேளை அவ சிறையிலிருந்து அவ தப்பிச்சுட்டா, எனக்கு அந்த நாகமணியோட எல்லா சக்தியும் கிடைக்க போகுது லக்ஷ்மண். அந்த சக்தி கிடைச்ச அடுத்த நிமிஷமே நான் அந்த நாகினியோட பாம்பு தலைய நான் அவளை முழுமையா முடிவுக்கு கொண்டு வந்துருவேன். மன்னு, உனக்கு பயமா இருக்கா? வண்டியை ஓரமா நிறுத்து. சரி சரிங்க சார். மண்ணு கார் டிக்கில இருந்து என் புது ஷூவை கொண்டு வா. சரிங்க சார். இப்ப கேள், இந்த ஷூவை ராஜ்க்கு கூட சுத்தம் பண்ண சொல்லி. ஆனா சார் இது புதுசாச்சே. அடே, அது புதுசுதா, இப்ப பழசாயிடுச்சு. இது எனக்கு இனிமே உதவாது. பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போ. அப்புறம் நீங்க? நான் குதிரையில வருவேன். குதிரையில? அட கழுதையே, I'll drive my own car. சார் முன்னாடி சிச்சுவேஷன் மோசமா இருக்கு.
அடடே இவனே எஜமா கார் ஃபாஸ்டா போகுது. நல்லா பார்த்தா அவர் ஏதோ கார் டிரைவ் பண்ற மாதிரி இருக்கு. சின்ன எஜமா அட வண்டியை மெதுவா ஓட்டுங்க. நீ தோத்துருவன் பயமா? அட என்ன சின்ன எஜமா, இந்த கிட்ட போய் என்ன காம்படிஷன்? ஆனா கிராமத்துக்காரன் சொன்னது ஞாபகம் இருக்கா? அவங்க படிக்காத கிராமத்துக்காரங்க. நீயும் அவங்க சொன்னதை நம்புறியா? தெம்பு இருந்தா ரேஸ்க்கு வா. என்ன சின்ன முதலாளி நீங்களும். சரி வாங்க, கிளம்பு கிளம்பு. Come on.